நாங்கள் இந்த திட்டத்தை ஆதரிக்கிறோம் சொல்லியிருந்தால் அதுதான் பெருமையாக இருக்கும். அதான் பண்ண போறாங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவங்களுக்கு இது ஒன்று. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்க்கட்சி தலைவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அலட்சியப்படுத்தி விட்டு ஏன் காலதாமதம் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர்கள் பார்வையில் அது அப்படியே இருக்கலாம், அலட்சியமாக கூட இருக்கலாம், அல்லது நாங்கள் தவறிவிட்டோம் என்று கூட இருக்கலாம். ஆனால் எங்களுடைய பார்வையை நாங்கள் அலட்சியப்படுத்தல. அவ்வப்போது நாங்கள் இந்த பிரச்சனை சுட்டி காட்டி இருக்கிறோம், கடிதங்கள் எழுதியிருக்கிறோம். அதனால தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், எந்த காரணத்தை கொண்டோ தமிழ்நாட்டுக்குள்ள அவர்கள் போடக்கூடிய இந்த திட்டம் நிச்சயம் வரக்கூடிய வாய்ப்பே இருக்காது. அதை தடுத்து நிறுத்துவோம். அப்படி ஒரு சூழல் வந்தால் அந்த பொறுப்பில் நான் இருக்க மாட்டேன், முதலமைச்சர் பொறுப்பு இருக்க மாட்டேன் என்று தெளிவாக சொல்லிவிட்டேன். எனவே தயவு கூர்ந்து மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன், எதிர்கட்சி தலைவரையும் சேர்த்து எதிர்கட்சியும் சேர்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே எல்லா கட்சி தலைவர்களும் ஆதரித்து பேசியிருக்கிறார்கள். எனவே நீங்களும் அதை ஆதரித்து ஏகமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று நம்முடைய சபாநாயகர் மூலமாக உங்களை நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர். எடுக்கிற அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு மட்டுமே உள்ளது. அடுத்த சென்டர் சுரங்க குத்தகை வழங்கும் அதிகாரம் மட்டுமே அரசு கொண்டு. எனவே அவர்கள் ஏலம் விட்டாலும் அவருக்கு குத்தகை கொடுக்கிற அதிகாரம் இவர் கையில் தான் இருக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த அரசு அவருக்கு குத்தகைக்கு கொடுக்கலாட்டும். எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. மத்திய அரசு ஒன்றிய அரசு எங்களை ஒன்றும் செய்துவிட முடியாது. அதை எதிர்க்கின்ற வல்லமை தைரியமும் எங்கள் முதலமைச்சர் கொண்டு. சரி, முதலமைச்சர் தான் கோரிக்கை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்.